நம்முடைய ஆண்டவர் சாதாரண சிறிய குழுக்கள் மூலமாக, ஒருவேளை நம்ம அதை பிரேயர் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், அப்படிப்பட்டதான குழுக்கள் மூலமாக தான் வரலாற்றில் பயணம் செய்திருக்கிறார். அந்த பாபிலோனிய ராஜாவை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக மாற்றல. அந்த பாபிலோனிய ராஜ்யத்தில் இருந்த சுயாதீனமான நபர்கள் அடிமையாக இருந்ததான ஒரு சில வாலிபர்களை ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி, அங்க ஒரு ஜெபக்குழு அவங்க கிரமமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமாக தேவன் ஹிஸ்டரி அப்படியே வரலாற்றை முன்னோக்கி தள்ளுகிறதை நீங்க பார்க்கலாம். படிக்காத செம்படவர்கள் அந்த குரூப் ரோம சாம்ராஜ்யத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரலாறு புரட்சிகரமாக மாறினது.